ஹாய் வேன்ஸ். கூலி படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, லியோ படம் 600 கோடி வசூலானதுனால எனக்கு கூலி படத்துக்கு 50 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஏன்னா லியோ படம் ரிலீஸ் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா வசூல் அவ்வளோவா இல்லை, வசூல் எல்லாமே போய் கட்டுக்கதை அப்படி இப்படி படம் சொல்கிறாங்க, அப்படி இப்படி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இது பரப்பி விட்டு இருந்தாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் ஓப்பனாக சொல்லிட்டாங்க 600 கோடி வசூலானது உண்மைன்னு. சார் கூலி படம் இப்போ என்ன சொல்லுறாங்கன்னா, கூலி படம் 1000 கோடி அடிக்குமா? இப்போ சோஷியல் மீடியாவில் அதை பற்றி தான் பேசிட்டாங்க. கதை என்ன கதை முக்கியத்துவமாக இருக்குது, என்ன மாதிரி கதை அப்படிங்கிறத யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. மெயினாக முக்கியம் வசூல் 1000 கோடி தொடுமா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இப்போ உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா கதை தான் முக்கியம். கதை அந்தளவுக்கு பிடிச்சதோ அந்தளவுக்கு படம் நல்லா டெவலப் ஆகும், பிக்கப் ஆகும். அப்போ தான் வசூல் ஓரளவுக்கு ஆகும். ஏன்னா இப்போ உள்ள யாருமே கதையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. வசூல் 1000 கோடி வருமா, 2000 கோடி வருமா, 500 கோடி தாண்டுமா, அந்த படத்தோட கலெக்ட் பண்ணுமா, இந்த படத்தோட கலெக்ட் பண்ணுமா, அப்படி போட்டு தான் பண்ணுறாங்க. அந்த கண்டென்ட் எதுவுமே யோசிக்க மாட்டேங்குமா. இனி வரும் படங்களில் கண்டென்ட் முக்கியத்துவம் கொடுங்க.